அமிதாப் பச்சன் கார்ல உட்கார்ந்திருக்காரு. அமிதாப் பச்சன் கார்ல உட்கார்ந்திருக்காரு. என்ன அவர் ரைட்டுக்கு நின்னா தலை இடிக்காது, அதான் உட்கார்ந்திருக்காரு. வா ஆகாஷவாணியின் செய்தி அறிவிப்பு. நேற்று இரவு மர்மமான முறையில் 15 கல்லூரி மாணவிகள் கடத்தப்பட்டுள்ளனர். 15 பொண்ணுங்க, எல்லாரும் வேற வேற காலேஜ். எப்படியா கடத்தினா? கண்டிப்பா மகேந்திரா வேன்ல தான் கடத்தின்னு போயிருக்கணும். ஏன்னா அதுலதான் 5 பேர் குத்தின்னு போக முடியும். அவன குற்றாலத்துக்கு டூரா கூட்டின்னு போறான். டிராவல்ஸ்ல வேலை செய்ய வேண்டியவெல்லாம் போலீஸ்க்கு வந்து ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல சார், காலைல குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டு சார். நீ கோச்சிட்டீங்கல்ல, அதான் இப்ப சொல்லிட்டு பாருங்க வந்தேன் சார். ஏன் நைட்டு தூங்கும் போது எழுப்பி சொல்ல வேண்டியது தானே? ஹலோ, அப்படியா? இப்ப சொல்லிடுறேன் சார். கடத்தப்பட்ட 15 பொண்ணுங்கள்ல 14 பேர் ரிலீஸ் ஆயிருக்காங்க சார். ஆனா ஒரு பொண்ணு மூஞ்சில மட்டும் குண்டான கவுத்தி மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. What nonsense going on? ஒரு பொண்ணு கழுத்துல குண்டா மாட்டி வச்சிருக்காங்க. இத்தனை போலீஸ்காரங்க பாத்துட்டு என்ன பண்றீங்க சார்? குண்டான தூங்கிச்சுன்னா பிகர் மூஞ்சி எப்படி இதுன்னு பாக்கலாம்னு எல்லாரும் வெயிட் பண்றோம் சார். தூங்க மாட்டேன் சார், நக்கல் புடிச்சுது. அறிவு இருக்காயா உனக்கு? அறிவு இருக்காயா? பொண்ணு கழுத்துல இருந்து எப்ப குண்டான கழிட்டுவீங்கன்னு சிஎம் போன் மேல போன் போட்டுட்டு இருக்காங்க. ஏன் சார், குண்டா அவரு விட்டுதா? இல்ல, அவங்க பெரியமா விட்டுது. பொண்ணு கழுத்துல இவ்வளவு மேக்கப் சாமான கட்டி தொங்க விட்டுருக்காங்க. என்னன்னு பாரியா சார்? இது இருக்குது சார். என்ன காஸ்ட்? நக்கல் பண்ணாதீங்க சார். நான் நாயுடு காஸ்ட் உங்களுக்கு தெரியாதா? ஓ, இந்த காஸ்ட் கேக்குறீங்களா? அப்போ தெரிஞ்சுக்கினே தான் நக்கலா பேசுனியா? உன்ன 4 பேருக்கு முன்னால மிதி மிதின்னு மிச்சாதான் நீ சரி வருவ. ரிமோட் கொண்டா. அவன் கிடைக்கிறான். அவன் பொண்டாட்டி உன்னை விட கேவலமா இருக்கான். அத்தை வச்சு குடும்பம் நட்டு 6 புள்ள பெத்துக்கிறான். அதுல 3 அவன்கிட்ட கிடையாது. நீ கவலைப்படாத, உன்னை கைவி கழுத்து போட்டு கைட்டு போறவா. எல்லாருக்கும் வணக்கம். நான் எதுக்காக இந்த 15 பொண்ணுங்களை கடத்தினேன்னு உங்க எல்லாருக்கும் குழப்பமா இருக்கும். கடத்தப்பட்ட 15 பொண்ணுங்களும் அதிகமா மேக்கப் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போறவங்க. இந்த மேனாமினிக்கிங்களால அப்ப சம்பாதிக்கிற பாதி காசு ஐப்ரோ பென்சிலு, லிப்ஸ்டிக், நெகப்பாலிஸ், ரோஸ் பவுடர்னு மேக்கப் சாமான் வாங்குறதுக்குனே சரியா போயிருது. இந்த நிலைமை மாறணும்.
இனி ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு காலேஜுக்கு போற ஒவ்வொரு பொண்ணையும் கடத்துவேன். அதுல நம்பர் 1 வர பொண்ணுங்க முகத்துல குண்டான கவுப்பேன். இது தொடரும். என்ன மச்சான், எதுக்காக ஓவரா மேக்கப் போடுற 15 பொண்ணுகளை கடத்தணும்? அதுலயும் நம்பர் 1 வர்ற அந்த பொண்ணு தலையில எதுக்காக குண்டான கமுத்தணும்? மச்சான், குண்டான கவுத்த பொண்ணால இனிமே மேக்கப்பே போட முடியாது. ஆனா மிச்சம் இருக்க 14 பொண்ணுங்களும் எங்க ஓவரா மேக்கப் போட்டா நம்ம தலையில குண்டான கவுத்துறாங்கன்ற பயம் இருக்குல்ல. இனிமே எவ்வளவு மேக்கப் போடுவாளா? மூஞ்சி கூட கழுவாம பெப்பரப்பாடு வர போறாங்க பாரா. இதுல என்ன தமாஷ்னா, SIT காலேஜ் பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுதுன்னு எத்திராஜ் காலேஜ் பொண்ணுங்களுக்கு தெரியாது. எத்திராஜ் காலேஜ் பொண்ணுங்க எவ்வளவு மேக்கப் போடுதுன்னு WCC காலேஜ் பொண்ணுங்களுக்கு தெரியாது. இதனால நம்ம எங்க ஓவரா மேக்கப் போட்டு நம்பர் 1 இடத்துல வந்துருமோன்ற பயத்துல அவ கண்டிப்பா மேக்கப்ப குறைச்சே ஆகணும்ல. சரியா, பொண்ணுங்க மேக்கப் போடாதனால கடத்துறனுக்கு என்ன லாபம்? நல்லா கேட்டப்பா. இப்பெல்லாம் அட்டு ஃபிகரும் கூட ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு அழகா இருக்கிற மாதிரி காட்டி பசங்களை ஏமாத்துறாளுங்க. இப்ப மேக்கப் போடாம வெளியில வந்தாளுங்கன்னு வச்சுக்க, எவன் அட்டு ஃபிகரு எவன் அழகான பேருன்னு தெரிஞ்சிருமில்ல. காலேஜ் பசங்க எல்லாம் உஷாராயிடுவானுங்க மாமே. ஒரே நாள்ல 15 பொண்ணுங்களை கடத்திருக்கான். அவனை கண்டுபிடிக்க இன்னும் ஒரு தகவல் கூட கிடைக்கல. சார், இன்னைக்கு காலம்புற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சார். என்னையா தகவல்? இன்று ஒரு தகவல் சார். தென்கட்சி சாமிநாதன் டிவியில சொன்னார் சார். உன்னை வாரி வெயில்ல போடும். அவர் டெய்லி ஒரு தகவல் சொல்றாரு. அந்த தகவல் எல்லாம் வச்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதுயா சார், குற்றவாளி கண்டுபிடிக்க நான் ஒரு ஐடியா சொல்றேன் சார். வேணாம்ப்பா, உன் ஐடியாவே வேணாம். இது மாதிரிதான் குற்றவாளியை பிடிக்கிறேன்னு கவிஞர் வாளியை பிடிச்சிட்டு வந்துட்ட. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், இதுக்கு ஒரே வழிதான் சார் இருக்கு. பொண்ணு மூஞ்சில குண்டான கவுக்கும் போது அவன் கைரேகை கண்டிப்பா அதுல பட்டிருக்கும். அந்த கைரேகை வச்சு அவனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், எத்தனை குழந்தைங்க, அவன் ஆயுள் ரேகை கெட்டியா இருக்குதான்னு பார்த்து சொல்றியா? உன் மூஞ்சில எங்க 5 பேர் பீச்சாங்கைய வைக்க. அவன் ஆயுள் கெட்டியா இருக்கா தண்ணியா இருக்கான்னு பாக்குவா. நாங்க இங்க உட்கார்ந்து இருக்கோம் சார். அதிகமா மேக்கப் போடுற பொண்ணுங்களா பார்த்து கடத்துறான்னா கண்டிப்பா அந்த பொண்ணுங்க மேக்கப் போடாம இருந்து சொல்ல அதுங்க மூஞ்ச பார்த்து காந்தானவனா தான் இருப்பான். அவன் யாரு? எனக்கு தெரிஞ்சா சொல்ல மாட்டான். இப்போ உனக்கு என்ன தெரியணும்? தமிழ்நாட்டுல இருக்க மொத்த ஜனத்தொகை இவ்வளவு பேரு. அதுல ஜட்டி போடாம சுத்துற ஆம்பளைங்க இவ்வளவு பேரு. அண்டர்வேர் போடாம சுத்துற ஆம்பளைங்க இவ்வளவு பேரு. ஒண்ணுமே போடாம சுத்துறவங்க இவ்வளவு பேரு. பாய் ஃப்ரெண்டோட பைக்ல போகும்போது துப்பட்டாவால மூஞ்சியை மூடிட்டு போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. துப்பட்டாவே போடாம போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. SMSல ஏஜோக்கு அனுப்புற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. லவ் பண்ற பையனை விட்டுட்டு வேற ஒருத்தங்க கூட ஓடி போற பொண்ணுங்க இவ்வளவு பேரு. லவ் பண்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க இவ்வளவுண்டு பேரு. அங்கிள், உன்ட்ட நான் இப்ப என்ன கேட்டேன்? தமிழ்நாட்டோட மொத்த ஜனத்தொகை எவ்வளவு தானே கேட்டேன். அதான் சொன்னனே, அவ்வளவு பேரு. இவ்வளவுனா எவ்வளவு? அது எவ்வளவோ பேரு. போதுண்டா உன் அக்கா போரு. டாக்டர், டாக்டர், என் பையனை செருப்பு கடிச்சிருச்சு, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. இல்ல, செருப்பு கடிச்சிச்சு கேரளா சொல்றேன். செருப்பு எங்கல கடிச்சது? தலையில கடிச்சிச்சு. செருப்பு கால்ல தானே கடிக்கும். இல்ல, பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. முதல்ல செப்பலை சுத்தி ஊசி போடணும். வழக்கமா தொப்புளை சுத்தி தானே ஊசி போட சொல்லுவாங்க. நீங்க என்னடானா செப்பலை சுத்தி ஊசி போட சொல்றீங்க? இல்ல, இங்க நீ டாக்டரா இல்ல நான் டாக்டரா? கொஞ்ச நேரமானா பையன் உசுருக்கே ஆபத்தாயிரும். முதல்ல இதுல இருக்க டெஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், மிட்டம் டெஸ்ட், 2 ரிவிஷன் டெஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் டெஸ்ட். மொத்த விலை 10,000. என்ன டாக்டர் இது? அநியாயமா இருக்கு. இல்ல, உனக்கு வக்கு இருந்தா கவனி, இல்லாட்டி தர்மாஸ்பத்திரிக்கு போ. அட பாவிகளா, கால்ல முள்ளு குத்திச்சுட்டு வந்தா 30,000 ரூபாய் பிடிக்கிட்டு ஒரு முருகு குச்சை கையில கொடுத்துட்டீங்களா? நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஆஸ்பத்திரியில வேற வேலை இருக்கு. ஆயா வேலை பார்க்க போறியா? போட எதுக்கு சின்ன பையில போட்டு அடிக்கிறீங்க? நீ வேற சும்மா இருப்பா. இந்த நாய் அடுப்பு கறி வாங்கினு சொன்னா அம்மாவாசி அதுமா கோழி கறி வாங்கினுட்டாம்பா. கடையில ரிட்டர்ன் பண்ணா காசு தர மாட்டேங்கிறாம்பா. காசு தானே, அந்த பில்ல எப்படி கொடுங்க, காசை வேற இடத்துல வாங்கி தரேன். வாங்க. டாக்டர், 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 என்ன டாக்டர்? என் கோழி லவ் ஃபெயிலியர்னு மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திக்கிச்சு. எப்படியாவது நீங்க தான் காப்பாத்தணும். இல்ல, இது போலீஸ் கேஸ். நாளை பின்ன பிரச்சனைனா அம்மா தாலி தான் உருட்டு வாங்குவோம். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது கோழியை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானா பரவாயில்லையோ? பரவாயில்ல டாக்டர். இல்ல, கோழிக்கு ஸ்கின் பூரா பேர்னா இருக்கு. முதல்ல எதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்? டாக்டர், என் வீட்ல நிறைய பிளாஸ்டிக் பக்கெட்லாம் இருக்கு. அதை வச்சு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியுமா? இல்ல, நான் என்ன டாக்டர் பிளாஸ்டிக் பாக்கெட் விடுறேனா? போல கோழி டாக்டர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் காப்பாத்தணும் டாக்டர். ப்ளீஸ் 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 டாக்டர். டாக்டர், அப்ப நீ டாக்டர் இல்லையாடா? நான் சீப்.
இந்த சம்மர் கட்டிங் வெட்டி விடு. வாய முடியல எங்களை தலைய காங்கல தலை காட்ஃபாதர் ஷூட்டிங்ல செம்ம பிஸியா. ஏலே நான் அஜித்தா கேட்டேன், கோழி தலைய கேட்டேன். டாக்டர் இப்போ கோழி தலை எது கேக்குறீங்க? ஏலே கோழி கொண்டைய வச்சு அது ஆம்பளை கோழியா இல்ல பொம்பளை கோழியான்னு கண்டுபிடிக்காமல? கோழினாலே பொம்பளை தான். இதுல என்ன நீ புதுசா கண்டுபிடிக்க போற? இதுவே தெரியல. டெய்லியும் கோழி சோறு ஆகி துண்ணு இருக்க. சும்மா இல்ல, வெளியே போய் கோழி சீரியஸா இருக்க மாதிரி காட்டுவோம். பால பாத்தி இல்ல செத்து போன 50 ரூபா கோழிக்கு என்னென்ன ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னு. டாக்டர், டாக்டர், கோழி எப்படி இருக்கு? அது அவங்க அம்மா சட்டையாக இருக்கு. ஐயோ நான் அதை கேட்கல, கோழிக்கு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டேன். மூச்சு விட சிரமப்பட்டது, இப்ப நல்லா மூச்சு விடுது. கோழி மூச்சு மட்டும் தான் விட்டுச்சா? ஏன் முட்டையும் சேர்த்து விடன்னு பாத்தியா? ஏண்டா டேய், சீக்கிரம் கோழி மூச்சு விடாம சீக்கிரம் கொண்டாங்க ராக்கெட்டா விடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மிஸ்டர். கோழியோட கண்டிஷன் இப்ப சுமாரா தான் இருக்கு. இப்பதான் இசிஜி ஸ்கேன் எல்லாம் எடுத்திருக்கோம். டாக்டர் வேற ஏதாச்சும் எடுக்கணுமா? நீ முதல்ல துட்டு எடுக்கணும். இல்ல நானும் உன்னை அப்ப புடிச்சு பாக்குறேன், கையை தான் தேய்க்கிறியே தவிர துட்டை எடுக்க மாட்டோங்க. டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, முதல்ல கோழியை காப்பாத்துங்க. போங்க டாக்டர் போங்க. டாக்டர் லெட்ஸ் மேக் எ மூவ். இப்ப போனாங்கல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வருவாங்க. வந்து சாரி உங்க கோழியை எங்களால காப்பாத்த முடியல, மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க பாரு. டாக்டர் கோழிக்கு என்னாச்சு? மனசு திடப்படுத்தீங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ கண்ணாடியா கட்டுற? ஏதாவது சோகமான நிகழ்ச்சி சொன்னா கண்ணாடியா கட்டுவியா? அவன வாய கையெல்லாம் வச்சிருவேன். கண்ணாடி போட்டு பேசுறா. மனசு திடப்படுத்தீங்க. கோழி செத்து போச்சு, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து பாடி எடுத்துட்டு போங்க. நீங்க இன்னும் 20 லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுத்தீங்கன்னா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே செத்து போய் தோல் உரிச்ச ஒரு கோழிக்கு 8 மணி நேரமா வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இங்க பாருங்க, பாய்க்கடையோட பில்லு. டாக்டர் கிட்டையும் டாவடிக்கிற பிகர் கிட்டையும் மணி பர்ஸ காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அத மட்டும் காட்டிட்டா போதுமே, கறந்துருவீங்கள. ஐயா, இந்த ஒரு முறை எங்க எல்லாரையும் மன்னிச்சு. மன்னிப்பு தலையில வைக்க முடியாத ஒரே பூ. நான் கஷ்டப்பட்டு கட்டின ஹாஸ்பிட்டல உரிச்ச கோழிய கொண்டு வந்து ஒருத்தன் சீல் வச்சுட்டு போயிட்டான். பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு? உங்க மேல சத்தியமா நாங்க ஒண்ணுமே பண்ணல சார். வாய முடிக்கலாம். எவனா வாய திறந்தீங்க கோல விட. மணியால ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சு இத்தனை வேலையை செஞ்சிருக்கா, நீங்க யாருமே பாக்கலையா? யாரவன் சொல்றா, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல, நீதான் வாயை திறந்தா கொண்டு போடுவோம்னு சொன்னல, அதனால ஒரு பையன் வாயை திறக்க மாட்டோம்க்கா. இப்ப வாய திறங்குடா. டேய், நான் என்ன சொத்த பல்ல புடுங்க போறேன்? வாய காட்டுறீங்க, வாய மூடுங்கடா. இல்ல, என்ன தோறங்க போடுங்க, அது என்ன வாயால வாசகதவா? அவன் எங்கிட்ட போனா யாருக்கு தெரியும்? டேய், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார், நம்ம ஹாஸ்பிடல் ரிசப்ஷன்ல வர போறவங்களை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு கேமரா வச்சிருக்கோம். அந்த கேமராவுல அவன் கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருப்பான் சார். இல்ல, ரிசப்ஷன்ல கேமரா வச்சானவல, லட்சுமணன் ஜோதி கச்சேரி வச்சானவல. அட நீ வேற, நான் ஹாஸ்பிட்டல்லே இருக்கேன். என்கிட்ட ரிசப்ஷனுக்கு வான்னு ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா? ஹாஸ்பிடல் ரிசப்ஷனுக்கும் கல்யாண ரிசப்ஷனுக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறீங்களா முட்டா பசங்களா? டேய், அந்த கேசட்ட போறான். ஃபார்வர்ட். ரீவைண்ட். ப்ளே பண்ணு. ஜூம்போ. அண்ணாச்சி, என்னாச்சு? இவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ரா. சாரி சார், கேசட் மேரேஜ். இப்ப போறேன் சார். ஃபார்வர்ட். ரீவைண்ட். ப்ளே. சூப்பர். என்ன பாக்குற? இவ்வளவு நாளா நீ யார தேடிக்கிட்டு இருந்தியோ அந்த ஆள் நான் தான். ஏண்டா, வார கை நீட்டி சம்பளம் வாங்க தெரியுதுல? பாத்ரூம் செவர் பேந்திருக்கு, போய் பூசு. நான் கொத்தனார் இல்லடா, பின்ன நாத்தனாரா? ஏய், காடு வா வாங்குற நேரத்துலயும் காமெடி பண்ற பத்தியா?
நீதாண்டா உண்மையான தமிழன். உனக்கு ஏசிஎஃப் தெரியுமா? ஏசிஎஃப் என்னடா ஏசிஎஃப்? ஏபிசில இருக்க 26 எழுத்தும் தெரியும்டா. உன்னை எல்கேஜில சேர்க்க ஓரல் டெஸ்ட் வைக்க வரலடா, ஒளிச்சு கட்ட வந்தேன். என்ன சொல்ற? முனக்கடையில 2 காப்பி சொல்றேன். அப்படியே 2 மசாலோடைய சொல்லு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். டேய், பாம்பு மட்டும் தான்டா தான் பசிக்கு தான் குட்டியே சாப்பிடும். ஆனா நீ மத்தவங்க காசுல மசால் வடையும் காப்பியும் குடிக்க நினைக்கிற பத்தியோ, உன்னை எல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? 1995 வருஷம் நடந்தது. செருப்பு போட்டு நடந்ததா இல்ல ஷூ போட்டு நடந்ததா? ஏய் அங்க என்னடா சத்தம்? 2 பேரும் கோவப்பட்டுக்கிறேங்க. டேய், நீ நிக்கிறதுக்கு இடம்டா. அப்படின்னா நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் போறேன். நான் அத சொல்லல, நீ வந்திருக்கிறது ஏன் ஏரியா. என் மேல கைய வச்சா என்ன ஆகும் தெரியுமா? கைய வச்சிட்டேன், என்ன ஆச்சு? ஜிப்பா கரையாச்சு கையடா. உன்னால இந்த நாடே கரையாயிருச்சுடா. நீ எல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுடா. உனக்கு 2 சான்ஸ் தரேன். நீ தமிழ்நாட்டுல யாருக்கு வேணா போன் பண்ணிக்க. புடி. சௌக்கியமாமா? அப்படியா? மாப்பிள்ள வந்துருக்காரா? சரி, கார் கேக்குறாரா? வாங்கி கொடுங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்ல. 2 லட்சம் கொடுத்துருவோம், பிரச்சனை இல்ல. அப்படியே, ரொம்ப சந்தோஷம். ஸ்வீட் பண்ணி சாப்பிடுறீங்களா? சரி சரி, ஓகே. என்ன ராங் நம்பர்னு சொல்லி இருப்பாங்களே? நான் என் வீட்டுக்கு பேசிருக்கேன்டா, அப்புறம் ராங் நம்பர் சொல்லுவாங்க, நீ பேசினா சொல்லுவாங்க. ஏண்டா, உன்னை ஐஜி ஆபீஸுக்கும் செக்ரட்டரியேட்டுக்கும் போன் பண்ண சொன்னா உன் வீட்டுக்கா போன் பண்ண? இப்போ உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், மரியாதையா ஒழுங்கா பேசு. என்ன ராங் நம்பர்னு சொல்லி இருப்பாங்களே? இல்ல, ராஜ்யசபா மெம்பர் சொன்னாங்க. ஏண்டா, நீ பாட்டுக்கு போன கையில கொடுத்துட்டு ஐஜி ஆபீஸுக்கு போடு, செக்ரட்டரியேட்டுக்கு போடுங்கறியா? ரீசார்ஜ் கார்டு போட்டியாடா? இன்னுமா போல நீங்க? ஒண்ணுமில்லன்னு இவனை கடத்திட்டு போலான்னு வந்தேன், வரமாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். யோ கூப்பிடுற, போக வேண்டியதானே நீ? போறோம். அடுத்த குறி பிச்சைக்காரல கடத்துவதே. அடுத்த குறி பிச்சைக்காரல கடத்துவதே. ஆகாசவாணியின் செய்தி அறிவிப்பு. ஏசிஎஃப் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அடுத்தபடியாக பிச்சைக்காரர்களை கடத்துவதாக தெரிவித்துள்ளனர். இது ஏசிஎஃப் ஓட 2வது ஆபரேஷன். எப்படியாவது இந்த ஆபரேஷனை தடுத்து நிறுத்தியே ஆகணும். சார், எந்த ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் நடக்குதுன்னு சொல்லுங்க சார், உடனே தடுத்துடலாம். ஏண்டா, அவனுங்க என்ன இறங்கி ஆபரேஷனா பண்றாங்க? தடுத்து நிறுத்தலாங்கிற? ஆளை கடத்துறாங்கடா, ஆளை கடத்துறாங்க. சார், ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க? ஆண்டா 10 கிலோ பிச்சைக்காரனை மட்டும் ஏன் சார் கடத்தணும்? குட் கொஸ்டின். தேங்க்யூ சார். என்னடா தேங்க்யூ? நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பாக்கலாம். ஏன் சார் என்ன போய் பின்ன என்னடா, கேள்வி கேட்க தெரியுது இல்ல, பதிலும் சொல்ல தெரியணும். இந்த முறை பிச்சைக்காரனை கடத்துறாங்கன்னா அதுக்கு பின்னால ஏதோ இருக்குது. ஆமா சார், ஏதோ இருக்குது சார். என்னடா இருக்குது? அதான் நீங்க சொன்னீங்களே, பின்னாடி ஏதோ இருக்குது. Bullshit! இதேதான் சார், நானும் இதேதான் நினைச்சேன். புல்சீட்டு பானா காத்தாடி. I say you get lost! தமிழ்நாட்டுல கோயில், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டுன்னு பிச்சைக்காரங்க நிரம்பி வழிறாங்க. அத்தனை பேருக்கும் நம்மளால எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எஸ்கியூஸ் மீ, நான் சொல்லிட்டா சார். என்ன சொல்லியா? ரொம்ப கஷ்டம் சார். சார் சார், மோசம் போயிட்டேன் சார், நம்ம மோசம் போயிட்டேன் சார். யோ, எல்லாரும் காலில் போறது தானே, அதையே சத்தம் போட்டு சொல்ற? அது இல்ல சார், அந்த ஏசிஎஃப் காரங்க பிச்சைக்காரங்க கடத்துறேன்னு நம்ம எல்லாம் திசை திருப்பிட்டு சீரியல் பாக்குற ஆண்டிங்களை கடத்திட்டாங்க சார். பாருங்களா, நீங்க உருப்பிடுவீங்களாடா? ஏன்டா ஒரு பொம்பளை கடத்திட்டு வந்து இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? பொம்பளைய கடத்திட்டு வந்து கட்டி போடாம சோஃபா செட் போட்டு கூல்ட்ரிங்கா கொடுப்பாங்க. யார கடத்திட்டு வந்தாலும் இப்படித்தான் கட்டி போடும். அட பாவீங்களா, வீட்டுல சிவனேன்னு சீரியல் பாத்துட்டு இருந்தேன், என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. கட்டி போட்டாலும் பரவாயில்ல, ஒரு டிவி எடுத்துட்டு வாங்கடா, 7:30 மணிக்கே சீரியல் போட்டுருவான். ஏண்டி ராங்கி, நீ சீரியல் பார்க்க கூடாதுன்றதுக்காகத்தான் உன்னை கடத்திட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். இங்க வந்து சீரியல் பார்க்கணும் நான் சொல்றேன். யாரா யாரா அது மறைஞ்சிருந்து பேசுறதே? நான் யாருன்னு தெரியுமில்ல? தெரியுண்டி. நீ முதல்ல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சது 1989. நீ முதல்ல பார்த்த சீரியல் பிடிவாதம். கணவருக்காக சீரியல் பாக்குறேன்னு உன் கணவனுக்காக செஞ்சு வச்ச சாப்பாட்ட நாய் நக்கிட்டு போனது கூட தெரியாம இருந்திருக்க. இது ஒரு காதல் கதை பாக்குற ஜோர்ல உன் மகளோட காதல் கதைய கண்டுக்காம விட்டுட்ட. உன் மாமியாருக்கு நெஞ்சு வலி வந்தது கூட தெரியாம மெட்டி வலிய சவுண்டா வச்சு பாத்துருக்கிற. நீ கடைசியா பார்த்த சீரியல் செல்வி. அதனால கெட்டு போனது உன் பையனோட கல்வி. என்ன புள்ளி விவரம்லாம் சரியா இருக்கா? என்ன பெருசா புள்ளி விவரத்தை பத்தி பேசுற? ஆம்பளைங்க லாட்டரி டிக்கெட்ல சீரியல் பாக்குறாங்க, பொம்பளைங்க நாங்க டிவில சீரியல் பாக்குறோம். இது பெருசா தப்புங்கறியே. அப்புறம் எங்களுக்கு வேற என்ன பொழுதுபோக்கு இருக்கு? மத்தவங்க அழுகிறத பாக்குறது உங்களுக்கு பொழுதுபோக்கா இருக்கா?
அழுகிறதான் பாக்கணும்னா கண்ணுல வெங்காயத்தை புளிஞ்சுக்க. நீ அழுகிறத உன் மாமியார் பாக்கட்டும், உன் மாமியார் அழுகிறத நீ பாரு. ஆமா, தமிழ்நாட்டுல நான் ஒருத்தி மட்டும் தான் சீரியல் பாக்குறேனாக்கும், மத்தவங்க யாருமே பாக்குறது இல்லையா? மத்தவங்களும் பாக்குறாங்க, ஆனா ஒன்ன மாதிரி இல்ல. நீ சாயங்காலம் 5 மணிக்கு போடுற மறு ஒளிபரப்பையும் சேர்த்து பாக்குற. பெருமைப்படு. உன் ஒருத்தி உயிரால தமிழ்நாட்டுல சீரியல் பாக்குற எல்லா பொம்பளைங்களும் திருந்த போறாங்க. இனிமே நான் டிவி சீரியலே பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. மன்னிப்பு தலையில வைக்க முடியாத ஒரே பூ. என்னையா முதல்ல மேக்கப் போடுற பொண்ணுங்களை கடத்துறா, இப்ப சீரியல் பாக்குற ஆன்டிங்களை கடத்திருக்கான். அவனை பிடிக்கவே முடியாதா? அவன் காத்து மாதிரி சார், அவன் அவ்வளவு ஈஸியா பிடிக்க முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, 50 பிச்சா குத்தாலே சைக்கிள் டயர்ல ஈஸியா காத்து குச்சிடலாம். 50,000 ரூபாய் வாங்குறீங்க, உன்னால பிடிக்க முடியாதா? சிரிங்கோயா சிரிங்கோ, இன்னும் நல்லா சிரிங்கோ சார். இதுக்கு மேல என்னால சிரிக்க முடியாது சார், வயலெல்லாம் நோவுது சார். வெக்கமா இல்லே, இத்தனை பேர் இருந்து என்னையா பண்றீங்க? தேக்கோ தேக்கோ, இது தேக்கு இல்ல சார், ஜாதிகா பாலக. இத போய் தேக்குங்கிறீங்க. இல்ல மேம், கிண்டலா? கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. நான் எங்க இருந்து வரேன் தெரியுதா? சென்ட்ரல்ல இருந்து வரேன் சார். நீங்க சென்ட்ரல்ல இருந்தா சார் வரீங்க? நான் சிந்தாரிப்பேட்ல தான் சார் இருக்கிறேன். டெய்லி வரும்போது என்ன பிக்கப் பண்ண வந்துருங்க சார். क्या बोलो? உங்க பொண்டாட்டிய உசார் பண்ண போறானா? अरे शैतान की बच्चा, நான் பேசுற தமிழ் உனக்கு புரியல, அந்த ஆள் பேசுற தமிழ் புரியுதா? இல்ல போன் அடிக்கிறேன், போன் அடிக்கிறேன். हेलो यस सर, ओके सर, विथिन 24 hours I will catch them sir. சார் யார் சார் போன்ல? உங்க மாமா பேசுறாரு, பேசுறியா? கொடுங்க சார், அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுது. யோ PM யா, 8 PM விஸ்கியா சார்? ஆமாயா, 8 PM விஸ்கி சோடா ஊத்தி குடி. பிரைம் மினிஸ்டர் யா, எப்ப அந்த ACF குரூப்ப பிடிப்பீங்கன்னு கேக்குறாங்க. யோ எப்பயா பிடிப்ப? கொஞ்சம் டைம் கொடுங்க சார், புடிச்சிடுறோம். ஓகே 5 மினிட்ஸ் டைம் தரேன், அதுக்குள்ளேயும் புடிச்சிடு. யோ பூசணிக்கா, 5 மினிட்ஸ்ல சிகரெட் தான் பிடிக்க முடியும். புடிச்சிட்டு வந்துருவேன். கெட் லாஸ்ட். சார், டிவி சீரியல் பாக்குற பொம்பளைங்களா பார்த்து கடத்திருக்கான்னா கண்டிப்பா அவன் சீரியலே பார்க்காத ஆம்பளையா தான் இருக்கணும். இதுல தமிழ்நாட்டுல டிவி சீரியல் பார்க்காத ஆம்பளைங்களோட லிஸ்ட் இருக்கு சார். இதுல 45% பேரு நைட்டு ஃபுல்லா குடிச்சு ரோடா வாந்தி எடுத்துக்கிட்டு வீடு போய் சேர்றதுக்கே மணி 12 ஆகுது சார். சோ இவனுக்கு சீரியல் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்ல. அடுத்த 25% பேரு வீட்டுல பொண்டாட்டி சீரியல் பார்க்கும்போது மொட்டை மாடியில நின்றுக்கிட்டு அக்கம் பக்கம் இருக்கிற பொண்ணுங்களை உசார் பண்றானுங்க. சோ இவனுங்களும் சீரியல் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்ல. மீதி இருக்க 30% பேர் சீரியல்னாலே அலறி வச்சுன்னு ஓடுறவனுங்க சார். இதுல 3 பேர் வீட்டுல கரண்ட் இருக்கு, டிவி இல்ல, அதனால இவனுங்க சீரியல் பார்க்க வாய்ப்பே இல்ல. இந்த 3 பேர் வீட்டுல டிவி இருக்கு சார், கரண்ட் இல்ல சார். சோ இவனுங்க சீரியல் பார்க்கறதுக்கு சான்ஸே இல்ல. அடுத்த 3 பேர் வீட்டுல கரண்ட் இருக்கு, டிவி இருக்கு, கேபிள் கனெக்ஷன் இல்ல சார். சோ இவனுங்களும் சீரியல் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்ல சார். அடுத்த 3 பேர் வீட்டுல டிவி இருக்கு, கரண்ட் இருக்கு, கேபிள் கனெக்ஷன் இருக்கு, பிக்சர் டியூப் சரியில்லைன்னு வால்டி மசோரி பாக்குறானுங்க. சோ அவனுங்களும் சீரியல் பார்க்க வாய்ப்பு இல்ல. மீதி இருக்க 18 பேர் வீட்டுல எல்லாம் இருந்தும் சீரியலை பாக்குறது இல்ல சார். அப்போ இவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு நீ சொல்றியா? ஆமா சார். யோ என்னையா சொல்ற? இவன் வேற ஸ்கூல் படிச்சிருக்கான், அவன் வேற ஸ்கூல் படிச்சிருக்கான். இவன் +2 ஃபெயிலும், அவன் 10th ஃபெயிலும். இவன் 9th ஃபெயிலா இருக்கான், அவன் 8th ஃபெயிலா இருக்கான். இப்படி இருக்கும்போது இவங்களுக்குள்ள எந்த ஒத்துமை இல்லையே? இருக்கு சார், ஒரே ஒரு ஒத்துமை இருக்கு. ஃபைலான எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டுட்டோரியல் காலேஜ்ல படிச்சிருக்காங்க சார். அந்த டுட்டோரியல் காலேஜ் பேர் தான் டுட்டுடு டுட்டோரியல் காலேஜ். அப்போ இத்தனையும் செஞ்சது அந்த டுட்டுடு டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமா சார், அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டு வந்து போட்டு தாறுமாற அடிச்சா தலைவனோட பேரை சொல்லிடுவா சார். சொல்லுங்க, சொல்லு. तुम्हारा लीड कौन है? சொல்லு சொல்லு, உன் தலைவன் பேரை சொல்லுங்க. சொல்லு சொல்லுங்க, நீயாவது உன் தலைவன் பேர் என்னன்றது சொல்லு. சொல்ல மாட்டேன். ஐயோ, அப்போ ஐயோன்ற ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்குது. ஓகே, அட்ரஸ் கொடு. ஏ சப்பாத்திய, அறிவுக்குதான் உனக்கு. ஐயோன்றது அவன் தலைவன் பேர் கிடையாது. நீ அச்சாட்டி வலி தாங்க முடியாம ஐயோன்னு கத்துறான். என்னையா என்னமோ பெருசா சொன்னே, இவங்க எல்லாம் அடிச்சா அவங்க தலைவன் பேரை சொல்லுவாங்கன்னு எவ்வளவு அடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. அதுக்காக இவனுக்கு அடிக்கணும்னு சொல்ல சார். இங்க அடிச்சா அங்க வலிக்கும். ஐயோ, இப்ப உனக்கு எங்க வலிக்குது? இங்க வலிக்குது. அதான்டா, எங்களை அடிச்சா எங்களுக்கு தான் வலிக்கும். இன்னும் நெக்கில இருந்து அங்க வலிக்கும்ன்ற. மிஸ்டு கால், எனக்கே மிஸ்டு கால் கொடுக்குது. ஹலோ, யார் நீ?
எனக்கே மிஸ் கால் கொடுத்து உனக்கு மிஸ்டு கால் கொடுக்காம ஆட்டுக்காலா கொடுப்பாங்க. who are you man? யாரு நீ? நான் தான் ஏசிஎஃப் தலைவன் பேசுறேன். உன்கிட்ட சரண்டர் ஆகலாம் இருக்கேன். எங்க மேன் இருக்க? எங்க இருக்க? சரண்டர் எடுத்து சொல்லு, நானே வரேன். எங்க மேன் இருக்க? டேய் மைதா மாவு, இங்க தான்டா இருக்கேன். அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. உங்களையே நான் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இவ்வளவு அடி வாங்கியும் என் பேரை சொல்லல பத்தியா? டேய் நீ இது வரைக்கும் உன் பேரை சொன்னதே இல்லையடா. எப்ப கேட்டாலும் அப்புறம் சொல்றேன்னு சின்ன பிள்ளைகளை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டா. டேய் இப்போ நான் சொல்றேன், உன் பேர் என்னடா? ரமணா. மிஸ்டர் ரமணா, உங்களுக்கு இத்தனை பேர் சப்போர்ட் பண்றத பார்க்கும்போது நீங்க ரொம்ப நல்லவர்னு தெரியுது. உங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு தலையில வைக்க முடியாத ஒரே பூ. டேய் பருப்பு முன்னு போடா. ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் குப்புசாமி. போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஏசிஎஃப் தலைவர் ரமணா இன்று ஏவிஎம் ஸ்டுடியோ ஜெயிலில் தூக்கிலிடப்படுகிறார். அமைதி அமைதி அமைதி. ரமணாவே, எங்களாலே தூக்குல போட முடியாது. ஏன்னா தூக்கு ரொம்ப சின்னதா இருக்கு.